கிராமட்டிக்கல் வேக்கு குட் பை சொல்லிட்டு பிராக்டிக்கல் வேல இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாங்களா? சோ நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது பிராக்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் வித்வுட் கிராமர் ஃபியர் த்ரூ தமிழ், எஸ்பெஷலி ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டோம். சோ நீங்க இன்னும் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நீங்க பார்க்கல அப்படின்னா, I will give the video link in my description box. I request you first நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து ஆர்டரா பார்த்துட்டு வாங்க. Because once you start watching the videos orderly, you will get the more clarity without any confusion. Because ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம ஒவ்வொரு கான்செப்ட் which means spoken English tips பார்த்துட்டு வரோம். சோ ஒவ்வொரு வீடியோலயும் சொல்ற கான்செப்டோட கனெக்டிவிட்டி தான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ ஆகும். சோ நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் வைஸா பார்த்துட்டு வரணும். And another one thing I would like to inform here that if you want to improve your communication skill means you have to practice a lot. Because now through this video you are learning lots of tips, especially practical ways. என்னதான் நீங்க practical ways கத்துக்கிட்டாலும் without practice you cannot achieve your English fluency. Because it is a journey. You have to speak out. Then only you will speak English confidently. Otherwise you will never ever able to be fluent in English. Okay guys, today நம்ம என்ன கான்செப்ட் கத்துக்க போறோம், என்ன டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். I won't tell you. பயப்படாதீங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்டே மாட்டேன்ற கான்செப்ட் தாங்க. சோ மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேச மாட்டேன், I won't talk or I won't speak. நான் சாப்பிட மாட்டேன், I won't eat. நான் விளையாட மாட்டேன், I won't play. நான் எழுத மாட்டேன், I won't write. நான் படிக்க மாட்டேன், I won't read. சோ இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல மாட்டேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். சோ நம்ம தமிழ்ல மாட்டேன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது டினோட் பண்ற வேர்ட் தாங்க won't. ஓகே, won'tனா என்ன? WONT won't. won'tனா will plus not. அதோடைய கான்ட்ராக்ஷன் தாங்க won't. இப்போ I will not eat சொன்னாலும் கரெக்ட் தான், I won't eat சொன்னாலும் கரெக்ட் தான். won't eat is a perfect. சோ நீங்க won't அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா it look perfect when you are speaking in English, especially when you are trying to express your opinions just by using this word. Won't means it will be even more beautiful in your way of speaking. Okay, நீங்க இங்கிலீஷ்ல fluent-ஆ பேசணும் அப்படின்னா நீங்க practice பண்ணணும். பட் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க practice-ஏ பண்ண மாட்டீங்க. சோ நான் practice பண்ணுங்கன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா I won't practice அப்படின்னு சொல்றீங்க. நீங்க மட்டும் இல்ல, அவங்கன்னா யாரு? மை சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டயும் நானு இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பிராக்டிஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. we won't practice speaking. won'tனா என்ன? மாட்டேன். இப்ப தெரியுதுங்களா won't நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு நம்ம won't யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னதான் உங்களை பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, which means you won't practice. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் திட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. கரெக்டா? அதாவது அவ திட்ட மாட்டா, அது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்வோம்? she won't scold me. அவ என்ன திட்ட மாட்டான்னு சொல்றதுதான் நம்ம she won't scold me சொல்றோம். இதுவே என்னோட அம்மா என்ன திட்ட மாட்டாங்க, my mom won't scold me. எங்க அப்பா என்ன திட்ட மாட்டாரு. my father or my dad won't scold me. won'tனா மாட்டேன். இங்க my dad won't scold me அப்படின்னா எங்க அப்பா என்ன திட்ட மாட்டாரு. சோ won'tனா என்ன? மாட்டேன். புரிஞ்சுதா? நான் ஏன் அடிக்கடிக்கு won'tனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, இது கிராமட்டிக்கல் வே ஆஃப் லேர்னிங் கிடையாது, practical way means you have to listen a lot. How many times you are listening, that's the matter. நீங்க எவ்வளவு அளவு கேக்குறீங்க, எத்தனை முறை கேக்குறீங்களோ அத்தனை முறையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ஆட்டோமேட்டிக்கா போய் ரெஜிஸ்டர் ஆகும். அண்ட் கேக்குறதோடு மட்டும் இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணும். Just go and stand in front of the mirror and start practicing and frame some example sentence in your mind. Just express your opinion, like just say நான் துணி துவைக்க மாட்டேன், I won't wash the clothes. நான் வீடு கிளீன் பண்ண மாட்டேன், I won't clean the house. இந்த மாதிரி நம்ம அம்மா ஏதாச்சும் நமக்கு வேலை செய்யும் போது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அங்கெல்லாம் நம்ம I won't அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுவே நம்ம தேர்ட் பர்சனை டினோட் பண்றோம். அவன் செய்ய மாட்டான், எங்க தங்கச்சி செய்ய மாட்டா, எங்க ஃப்ரெண்ட் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ they won't do this. or Ram won't cook. ராம் சமைக்க மாட்டான். ஷீலா won't dance. ஷீலா டான்ஸ் ஆட மாட்டா.
ஓகேங்களா? சோ இதுதாங்க நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நவ we are going to see about our second concept. Second concept also very easy. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மாட்டேன். நம்ம ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னா won't அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணோம். Now we are going to see about மாட்டனா, மாட்டாங்களா, மாட்டேனா, மாட்டாங்களா, அதாவது அதே won't யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, let's see some realistic example. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன். I won't come. I won't come. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்னா மாட்டேன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அங்க I won't come அப்படின்னு சொல்றோம். இதுவே நான் வரமாட்டேனா இது எப்படி நம்ம கொஸ்டினா கேட்கலாம்? won't I come? won't I come? நான் வரமாட்டேனா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா I won't talk with you. I won't talk with you. இதுவே நான் உங்ககிட்ட பேச மாட்டேனா இது எப்படி நம்ம கொஸ்டின்ல கேட்கலாம்? நான் உங்ககிட்ட பேச மாட்டேனா won't I talk with you? won't I talk with you? அந்த மாதிரி கேட்கலாம். இன்னைக்கு எங்க அம்மா சமைக்க மாட்டாங்க, இன்னைக்கு எங்க அம்மா சமைக்க மாட்டாங்க இது எப்படி சொல்வோம்? My mom won't cook today. My mom won't cook today. இதுவே என்ன அப்படியே ஒரு ஆச்சரியமா கேட்போம் பாத்தீங்களா? என்ன உங்க அம்மா சமைக்க மாட்டாங்களா, அதாவது என்ன உங்க அம்மா இன்னைக்கு சமைக்க மாட்டாங்களா இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்போம்? won't your mom cook today? won't your mom cook today? உங்க அம்மா சமைக்க மாட்டாங்களா அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷனோட ஆதங்கத்துல கேட்போம் பாத்தீங்களா? அங்க நம்ம இந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஈஸி வேர்டுங்க. இட்ஸ் a piece of cake for you, no? won't வச்சு ஒரு சென்டென்ஸ், அதே won't வச்சு நம்ம ஒரு கொஸ்டினை கேட்க போறோம். நம்ம பாக்குற எல்லா கான்செப்ட்மே ஈஸி தாங்க. ஒன்ஸ் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரிதிங் பிகம் a piece of cake for you. பீஸ் ஆஃப் கேக்னா என்ன? நம்ம லாஸ்ட் வீடியோல அந்த இடியம் கத்துக்கிட்டோம். சோ பீஸ் ஆஃப் கேக்கோட மீனிங் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, யார் கரெக்டா பண்றீங்கன்னு பார்க்கலாம். That's it all about this video guys. So இந்த வீடியோ அவ்வளவுதான். சோ இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் கத்துக்கிட்டோம்? won't மாட்டேன், மாட்டேனா அதே won't வச்சு எப்படி கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோ போதும். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். யூஸ் திஸ் கான்செப்ட் இன் your daily conversation. Definitely it will useful for you. Okay guys, I will come up with another interesting video. Till then you take care, as well as you have to practice this concept. Do practice, okay? Otherwise you won't speak English. Otherwise you won't improve your speaking skill.